பொதுவாகவே ஒரு தப்பு நடந்தது அப்படின்னு சொன்னா அந்த தப்பு ஏன் நடந்தது, எதனால நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா மேற்கொண்டு இந்த மாதிரியான தப்புகள் நடக்காம பார்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த தப்பை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணலாம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு நபருக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நிறைய அநியாயங்கள் நடக்குது. அவங்க டிப்ரெஷன்ல ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ல வளர்ந்துகிட்டே இருக்காங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸுக்கும் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கேஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கேன்சாஸ் சிட்டியில ஹரால்டுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இவர் செப்டம்பர் 11, 1969 பிறக்கிறாரு. இவங்க கூட பிறந்தவங்க மட்டும் மொத்தம் 12 பேர். இவருடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் இவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இவர் எப்பயுமே பயங்கரமா உழைக்கக்கூடிய ஒரு நபர், ரொம்பவே தன்மையா இருக்கக்கூடிய ஒரு நபர். வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தான் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு அவரு சால்வ் பண்ணுவாராம். அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பண தேவை இருக்கிறப்ப இவர் நிறைய உழைச்சு தந்திருக்காரு. ரொம்பவே பொறுப்பா இருக்கக்கூடிய ஒரு நபர். மொத்தத்துல எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய குணம் இவருக்கு இருக்கு. எது பண்றதா இருந்தாலும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க. காலேஜ் படிக்கிறப்ப எல்லாருமே இவரை மிஸ்டர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஹரால்டு வளர்றாரு, பெரிய ஆளா வர்றாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவரு அந்த ஊர்ல முத ஒரு பீஸா ஷாப் ஒண்ணு வைக்கிறாரு. அந்த கடை ரொம்பவே நல்லா போக அடுத்தபடியா இவரு இன்னொரு பீஸா கடை ஒண்ணு வைக்கிறாரு. இந்த ரெஸ்டாரண்ட் இவரை கடை வச்ச 2 வருஷம் கழிச்சு தான் வச்சிருக்காரு. இந்த 2 ரெஸ்டாரண்டோட வேலையும் இவரு மாத்தி போய் பண்ணிட்டே இருப்பாராம். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். என்னதான் இவரு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வீட்டுல இவங்களுக்குன்னு சொல்லிட்டு வைஃப் இருக்காங்க. இவங்களுக்கு 3 வயசுல ஒரு குழந்தையும் இருக்கு. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவர் வேலை விஷயமாவே வெளியில போயிட்டு இருந்ததுனால வீட்டுல இருக்கவங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டார். இதுக்கப்புறமா தான் இவர் 3வது ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த விஷயம் அவங்க ஒய்ஃபுக்கு சுத்தமா பிடிக்கல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு போற கொஞ்ச நெஞ்ச நேரமும் அவர் வர்றதில்ல, வேலைன்னு இருக்காரு. இதனால ரொம்ப வெறுத்து போன இவங்க இதுக்கு மேல முடியாது, நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் டைவர்ஸும் வாங்கிடுறாங்க. இப்படி இவங்க டைவர்ஸ் வாங்கிக்கிட்ட இந்த விஷயம் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கவங்களுக்குலாம் தெரியுது. சுத்தி இருக்கவங்களுக்கு இது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ஹரால்டு அப்படின்ற அந்த நபர் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கவங்க மத்தியில பயங்கர பாப்புலர். அவரு ரொம்பவே நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான நேம்ல இருக்காரு. இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்க ஜனவரி 17, 2014 இவருடைய ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே காலையில வழக்கம் போல வேலை பார்க்கறதுக்காக அந்த கடைக்கு வராங்க. இப்படி அங்க வேலை செய்யக்கூடிய அந்த நபர் காலையில ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நின்று இருக்காரு. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட் பூட்டி இருக்கு. வழக்கமா ஹரால்டு காலையிலே அந்த ரெஸ்டாரண்ட்லாம் திறந்து வச்சிருவாராம். அதுக்கப்புறமேட்டு தான் அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் வருவாங்க. ஆனா அன்னைக்கு வேலை பார்க்கறவங்க வர வரைக்குமே அந்த ரெஸ்டாரண்ட் லாக் ஆகி தான் இருந்திருக்கு. இதை பார்த்தா அவங்களுக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவர் ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். இந்த மாதிரி அவரு கடை க்ளோஸ் பண்ணியே இருக்க மாட்டாரு. அப்படி எங்கேயாச்சும் வெளியில போறது அப்படின்னாலும் முன்னாடியே ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையுமே முன்னாடி நாளே ஸ்கெடியூல் பண்ணிட்டு போயிடுவாரு. இப்படி இருக்கிற இவர் திடீர்னு வரலையே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே யோசிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க, இவருக்கு கால் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருமே எவ்வளவோ கால் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா எந்த காலையுமே ஹரால்டு எடுக்கல. இப்ப அவரோட கடையில ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ்க்குலாம் கொஞ்சம் பயம் வருது. என்னாச்சுன்னு தெரியல, எதுக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி எங்களோட ஓனர் வரல, ஒரு வெல்ஃபேர் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. வெல்ஃபேர் செக் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனாச்சும் ஒரு நபர் திடீர்னு வரல, காணாம போயிட்டாங்க அப்படின்னா எனக்கு சந்தேகமா இருக்கு, அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி அந்த நபர் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றது. இப்படி இவங்க வெல்ஃபேர் செக்குக்கு சொன்ன உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் அந்த ஹரால்டோட வீட்டுக்கு போறாங்க. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் ஹரால்டோட வீட்டுக்கு போனப்ப ஹரால்டோடைய வீடு சாத்தி இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸும் பல முறை கதவை தட்டி வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்திருக்காங்க. ஆனா யாருமே வர கிடையாது. அந்த வீட்டுக்கு சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வழியா போயிட்டு பார்க்கலாம் உள்ளவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொறுமையா அங்க இருந்து ஜன்னல் கிட்ட போயிட்டு இப்படி நின்னு பார்த்திருக்காங்க. அப்படி பார்த்தப்ப அவரு அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ள தரையில குப்பரை படுத்த மாதிரி இருந்திருக்கு. அவர் சுத்தி ஏதோ ஒண்ணு ஊத்தி கிடந்த மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்த இவங்க ஜன்னல் வழியா போய் நின்னுட்டு தட்டி பார்த்திருக்காங்க, கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவர் கொஞ்சம் கூட நகரல. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எதனாச்சும் எமர்ஜென்சியா இருக்க போகுது அப்படின்னு இவங்க கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள போறாங்க. இப்படி இவங்க உள்ளார போயிட்டு பார்த்தப்பதான் ஒரு விஷயம் கிளியரா புரியுது. ஹரால்டு ரொம்ப மோசமான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருக்காரு அப்படின்னு. அவரை சுத்தி பயங்கர ரத்தமா இருந்திருக்கு. அந்த ரத்த வெள்ளத்துக்கு நடுவுல அவர் படுத்து கிடக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றவங்க முறையா ஹரால்ட
ஹரால்ட காணோம் அப்படின்னப்ப சரி வெயிட் பண்ணுவோம், அவர் வெளியூருக்கு எங்கேயாச்சும் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்திருக்காங்க. ஒரு 2-3 நாள் கண்டினியூஸா இவர் வராததுனால தான் போலீஸ்க்கே வந்துட்டு இவங்க இன்ஃபார்ம் பண்ணி வெல்ஃபேர் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சடலத்தை பார்த்த உடனே கிளியரா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹரால்டு பக்கமா இறந்து போல, அவர் இறந்து போயிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு. இப்ப ஹரால்டு வந்துட்டு எப்படி இறந்து போயிருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க அவங்களோட கை கால் எல்லாத்தையுமே வந்து இறுக்கி கட்டி இருக்காங்க. கடைசி நேரத்துல எந்திரிச்சு ஓடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கட்டி போட்டு கூட இந்த மாதிரி கொலை பண்ணியிருந்திருக்கலாம். அவங்களோட தொண்டையில யாரோ ஒருத்தங்க கத்தி வச்சு நல்லா கிழிச்சிருக்கிறாங்க. அதனால நிறைய ரத்தம் போயிருந்திருக்கு. சொல்ல போனா இதுல அதிகமா ரத்தம் போயிட்டு தான் இவர் வந்துட்டு இறந்தே போயிருக்காரு. இப்ப அந்த வீட்டுக்குள்ள எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணியிருக்காங்க. அங்க பக்கத்து ரூம்ல எல்லாம் வந்துட்டு சில எம்டி பாட்டில்லாம் வந்து கிடைச்சிருக்கு. குடிச்சிட்டு வந்து போட்ட மாதிரி இருந்திருக்கு. நிறைய போதை பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் வந்துட்டு தெரிய வருது. அதுவும் போக அவரு இறந்து போய் கடந்த அந்த ரூமுடைய ஒரு மூலையில ஒரு போனும் ஒரு லேப்டாப்பும் இருந்திருக்கு. அந்த போன் அப்புறம் அந்த லேப்டாப் ரெண்டுமே இவரோட இது கிடையாது அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இருந்து இவரு மட்டும் இல்லாம இந்த வீட்டுல வேற யாரோ ஒருத்தங்க தங்கி இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் யோசிச்சாங்க. இது எல்லாத்தையும் விட பயங்கரமான ஒரு விஷயத்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள நோட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய செவுத்துல எல்லாம் வந்துட்டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி எழுதி இருந்தது. அதுலயும் ஃப்ரீடம் அப்படிங்கறத ரத்தத்தாலே எழுதி இருக்காங்க. அந்த ரத்தமும் வேற யாரோடதும் கிடையாது, ஹரால்டோட தான். அவரே கொலை பண்ணி அவருடைய ரத்தத்தை எடுத்து அங்க இருக்கக்கூடிய செவுத்துல ஃப்ரீடம் அப்படின்னு பல இடங்கள் எழுதியிருக்கு. இந்த விஷயத்தை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய வந்தது. இந்த கொலையை பண்ணவங்க ஒரு கரெக்டான மனநிலையில இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு கொலை வந்துட்டு அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் போலீஸ் ஆபீசர்ஸ் வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. அவங்க எல்லாருமே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வராங்க. இப்படி வந்து அந்த நெய்பர்ஸ் கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இங்க என்ன நடந்துச்சு, இவர் எப்படி கூட யாராச்சும் தங்கி இருந்தாங்களா அப்படின்ற டீடைல்ஸ்லாம் வந்துட்டு கேட்கறாங்க. இந்த சமயம் அவரை சுத்தி இருக்கிறவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா இவரு கூட 18 வயசான ஒரு பொண்ணு வந்துட்டு தங்கி இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டதுக்கு அது என்னுடைய ஸ்டெப் டாட்டர் அப்படின்னு சொல்லி ஹரால்டு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணுடைய பேரு சாரா. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த ஒரு நியூஸ் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு நியூஸ் மாதிரி தெரிஞ்சது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயம் அந்த வீட்டுக்குள்ள சாரா இல்ல. ஹரால்டோடைய வாழ்க்கையில இவங்க கடைசி 2 வருஷமா அவங்க கூடவே அவங்களோட வீட்டுல இருந்திருக்காங்க. ஆனா அப்ப அந்த வீட்டுல சாராவை காணோம். இதை வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாரா இப்ப எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்ற எதுவுமே தெரியல. ஒருவேளை சாரா ஒரு விக்டிமா இருக்கலாம். அந்த வீட்டுக்குள்ள கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்த கொலைகாரங்க வந்துட்டு ஹரால்ட கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லனா சாரா வந்துட்டு ஒரு சஸ்பெக்டா கூட இருக்கலாம். கூட இருந்த ஹரால்டே ரொம்ப மோசமான முறையில கொலை பண்ணிட்டு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய காரை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். ஏன்னா ஹரால்டோட வீட்டுல சாரா மட்டும் காணாம போல, ஹரால்டு வச்சிருந்த அவருடைய காரும் காணாம போயிருக்கு. கூடவே அவர் வீட்டுக்குள்ள கொஞ்சம் பணமும் காணாம போயிருக்கு. இது ரெண்டும் இல்லைன்னா சாரா வேற எதனாச்சும் ஒரு விஷயமா வெளில போயிருக்கலாம். அந்த சமயம் ஹரால்டுக்கு இப்படி நடந்திருக்கலாம். ஆனா எது எப்படி இருந்தாலும் இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சாராவை கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி ஹரால்டோடைய ஃபேமிலியில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க. இவருடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட அப்பையில இருந்து கரெக்டா 3 வாரம் கழிச்சு இவருக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்றாங்க. இப்படி எல்லா பொதுமக்களும் சேர்ந்து இறுதி சடங்கு பண்ணிட்டு இருந்த அந்த சமயம் அங்க இருந்த மக்கள்லாம் போலீஸ் ஆபீசரை பார்த்து, இன்னமும் கொலை பண்ணது யாருன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கலையா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஹரால்டு அப்படின்றவரு ரொம்பவே நல்லவர், பல பேருக்கு பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய பண உதவி எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றப்ப சுத்தி இருந்த யாருனாலுமே இதை ஏத்துக்க முடியல. சாராவை போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில சாராவை பத்தின தகவல்கள் நீங்க தந்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க $1000 தரோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்றாங்க. இந்த சமயம் போலீஸ் ஆபீசர் வந்துட்டு சாரா அப்படின்றது யாரு, அந்த பொண்ணையும் இவரு கூட தங்குச்சு, அந்த பொண்ணுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற பல விஷயங்களை தேட ஆரம்பிச்சாங்க. சாரா ஜூலை 9, 1994 கேன்சாஸ்ல பிறந்திருக்காங்க. இவங்க வீட்டுல மொத்தம் 5 பேரு, அப்பா அம்மா சாரா, அப்புறம் இவங்களுக்கு ஒரு பிரதரும் ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. சாரா வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு, நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்களாம். ஆனா அவங்க இருக்கிற இடமே தெரியாம இருந்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சின்ன வயசுல இருந்தே ஹோம் ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருந்திருக்காங்க. வெளியில போயிட்டு பெருசா எங்கேயுமே படிச்சது கிடையாது. அது மட்டும் இல்லாம வீட்டு பக்கமும் இவங்களுக்கு லிமிட்டடான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தாங்க. இவங்களுடைய சின்ன வயசு இதே மாதிரி ரொம்பவே நார்மலா தான் போயிட்டு இருந்தது. இவங்க அம்மா அப்பா 2 பேருமே டைவர்ஸ் பண்ற வரைக்கும் திடீர்னு இவங்க 2 பேருக்கு நடுவுல
நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது. இந்த பிரச்சனையினால 2 பேருமே டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இந்த சமயம் சாராவுக்கு எல்லாமே குழப்பமாகவே இருந்திருக்கு. என்ன எல்லாமே புதுசாக இருக்குது, அப்பா அம்மா ஒரே வீட்டில் இல்லை, நம்ம யார் வீட்டில் இருக்கிறது, யார் சொல்கிறத கேட்குறது அப்படின்ற மாதிரியான பல குழப்பங்கள் முறையாக அவங்களோட மைண்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சது. அவங்களுடைய சந்தோஷம் எல்லாமே அங்கேயே முடிஞ்சு போச்சு. ப்ராப்பராக இவங்க யாரோட வீட்டில் இருக்கணும் அப்படின்றது டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் இவங்க அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தாங்க. இவங்க முறையாக சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனப்ப எல்லாருமே நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நாட்கள் போக போக அவங்களே ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன பண்ணுற, நீ எதனா வேலைக்கு போறியா, நீ ஒன்றுமே பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய 13வது வயசுல அவங்கள பயங்கரமாக திட்டி இருக்காங்க. நாட்கள் போக போக அந்த சின்ன பொண்ணு எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட சொந்தக்காரங்களே நிறைய பேர் இவங்க கிட்ட அந்த சின்ன வயசுலயே ரொம்ப மோசமா தப்பா நடந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு நடக்க நடக்க இவங்க மென்டலி இன்னுமே பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இந்த சம்பவத்தினால கிட்டத்தட்ட சாராவுடைய பிஹேவியர்ல பயங்கரமான சேஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு வர ஆரம்பிக்குது. நைட் எப்பயுமே லேட்டா வருது, மோசமான ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போயிட்டு சுத்துறது, போதை பொருள்லாம் வாங்கி யூஸ் பண்றது, மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தப்பா நடக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு மெயினான காரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா வாங்கின டிவோர்ஸ். அதோட முக்கியமா டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களோட பொண்ணை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு தெரியாம விட்டது. இப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்துல சாரா வந்துட்டு நம்ம இது எல்லாத்துலயுமே இருந்து வெளியில வரணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ உங்களுக்கு வயசு 14. நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு வேலை கேட்கறாங்க. இப்படி இவங்க தேடிட்டு இருந்தப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல இவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுதான் ஹரால்டோடைய ரெஸ்டாரண்ட். இந்த சமயம் தான் 50 வயசான ஹரால்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் சாராவை பாக்குறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஹரால்டு கூட வேலை பார்த்த மேனேஜர் வந்துட்டு ஹரால்ட பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹரால்டு வெளியில பாக்குறதுக்கு தான் வந்துட்டு ரொம்பவே நல்ல மனுஷன் மாதிரி இருப்பாரு, ஆனா பொண்ணுங்க விஷயத்துல அவர் கொஞ்சம் மோசம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதை வச்சு இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொண்ணுங்க கூட இவர் கொஞ்சம் நெருங்கி பழகிறத இவரே பார்த்திருந்திருக்காரு. அதுவும் போக வேலைக்கு எடுத்துக்கிற பொண்ணுங்க வந்துட்டு பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும், நல்லா பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கிற பொண்ணா பார்த்து வேலைக்கு எடுங்க அப்படின்ற மாதிரி இவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். சாரா இந்த ரெஸ்டாரண்ட்ல டெய்லியும் காலையில போயிட்டு நைட் அவங்களோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். எப்பயுமே அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வெளியில நல்லா குடிச்சிட்டு தான் அவங்க வீட்டுக்கே போவாங்களாம். ஹரால்டு வந்துட்டு பல முறை சாராவை வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்திருக்காரு. ஏன்னா சில நேரங்கள்ல இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கே குடிச்சிட்டு தான் வருவாங்களாம். என்னதான் இவங்க குடிச்சிருந்தாலும் குடிச்ச மாதிரியே வெளியில தெரியாத மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. பிளஸ் வந்துட்டு வேலையும் நல்லபடியா நடக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஹரால்டு வந்துட்டு இவங்களை வேலையை விட்டு தூக்காம இருந்திருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல ஹரால்டு வந்துட்டு சாரா கூட பேசுறதுக்கான ஒரு டைம் கிடைக்குது. இப்போ இவங்க 2 பேருமே ஃப்ரீயா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப உங்களை பத்தி உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹரால்டு வந்து சாராவை பத்தி கேட்டிருக்காரு. இப்படி கேட்டப்ப சாரா வந்து சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு நடந்தது, அவங்க அம்மா அப்பா வாங்கின டைவர்ஸ், இது எல்லாத்த பத்தியுமே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஹரால்டுக்கு வந்துட்டு சாராவை பார்க்க பாவமா இருந்திருக்கு. இந்த சமயம் தான் இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாராவுக்கு இப்ப தேவை ஒரு நல்ல கேர் தான் அப்படின்னு யோசிக்கிறாரு. இதனாலேயே ஹரால்டு அவருக்கு டைம் கிடைக்கிறப்பலாம் சாரா கிட்ட போயிட்டு ரொம்பவே தன்மையா பேசுவாராம், மோட்டிவேட் பண்ணுவாராம். சாராவுடைய 15வது வயசுல சாரா வந்துட்டு மோசமான இன்னொரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றாங்க. ஒரு நாள் இந்த ரெஸ்டாரண்ட்ல அவங்க ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருந்த அந்த சமயத்துல யாரோ ஒரு நபர் திடீர்னு குறுக்க வந்து காரணமே இல்லாம அவங்கள போட்டு ரொம்ப மோசமா தாக்கியிருக்கான், மோசமா நடந்துக்க வந்திருக்கான், சிகரெட்லாம் எடுத்து அவங்களோட முதுகுல வந்து சூடு வச்சிருக்கான். இந்த சம்பவம் வந்துட்டு சாராவோட மைண்ட்ல ரொம்பவே ஆழமா பதிஞ்சிருது. அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் தனியா போறப்பெல்லாம் பயங்கரமா பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. சொல்லப்போனா இந்த சம்பவம் வந்துட்டு சாராவை மென்டலி ரொம்ப பாதிச்சதுனால அவங்க ஒர்க்குக்கெல்லாம் போறத ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே யாரும் இல்லாத இடத்துல தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களாம். இப்படி இவங்க ரொம்ப மன அழுத்தத்திலே போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல நம்மளால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 16 வயசு இருக்கும் போது அவங்க தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த முயற்சியும் எடுத்திருக்காங்க. ஆனா கரெக்டான சமயத்துல அவங்க குடும்பத்தில் இருக்கவங்கலாம் வந்துட்டு அந்த விஷயத்த பார்த்ததுனால உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காப்பாத்திடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்தி கூட்டிட்டு வராங்க. நிறைய மோட்டிவேஷனலா பேசி அவங்கள பூஸ்டப் பண்ணி வெளியில கொண்டு வராங்க. இந்த மாதிரியான சமயத்துல தான் சாராவுடைய பழைய ரெஸ்டாரண்ட் ஓனரான ஹரால்டு வந்துட்டு சாராவை பார்க்க வராரு. இந்த சமயம் ஹரால்டு வந்துட்டு சாராவை பார்த்து, உனக்கு ஒரு டைவர்ஷன் தேவைப்படுது, நீ வேலைக்காக வெளியில எங்கேயும் போவேனா, நீ என் கூட இருந்துரு, நீ எனக்கு ஒரு பர்சனல் பிஏ மாதிரி இருந்துரு, என்னோட டெய்லி ரொட்டீன், நான் யாரை எப்போ பார்க்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு என் கூடவே இரு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சாரா வந்துட்டு ஹரால்டு கிட்ட மனசு விட்டு நிறைய
நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஹரால்டுக்கு சாரா அவங்க குடும்பத்திலிருந்து வெளியில வரணும், தனியாக எதனாச்சும் பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்ட ஹரால்டு வந்துட்டு நீ வெளியில் இருக்க வேணாம், என்னோட வீட்டிலேயே வந்து தங்கிக்க, அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா ஆரம்பத்துல இருந்தே சாரா வந்துட்டு இல்லை என்னால முடியாது, அங்க வந்து என்னால ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஹரால்டு பலமுறை அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படி இருக்க சாராவுக்கு 17 வயசு இருக்கிறப்ப ஹரால்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு, நம்மளுக்கு சேலரி இருக்கும், அவர் நம்மளுக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறதுக்கு சம்மதிக்கிறாங்க. சாரா ஹரால்டோட வீட்டுக்கு போறாங்க. சாராவை ஹரால்டு ரொம்பவே நல்லபடியா பாத்துக்கிறாரு. இங்க நம்மளுக்கு ஒரு சேலரி கிடைச்சது அப்படின்னு சொன்னா இதை வச்சு நம்ம காலேஜில் போயிட்டு கூட படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சாரா யோசிச்சிருக்காங்க. அந்த இடத்துல சாரா ரொம்பவே ஹாப்பியா தான் இருந்தாங்க. ஆனா சாராவுடைய அம்மா அந்த மாதிரி கிடையாது. வெளியில் இருக்கிறவங்க கேட்டா நம்ம என்ன சொல்றது, நீ எப்படி அவரு கூட போயிட்டு தங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க அம்மா மட்டும் கிடையாது, சுத்தி இருந்தவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. இதுல சாராவுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சாராவுடைய அப்பா வந்துட்டு சாரா கிட்ட பேசவே கிடையாது. சொல்லப்போனா அவங்க சைடு குடும்பத்தில் இருக்கிற யாருமே இவங்க கிட்ட பேசல. இதை நினைச்சு இவங்க அப்பப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயம் ஹரால்டு வந்துட்டு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நீ என்ன ஒரு அப்பாவா நினைச்சுக்க அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. சுத்தி இருக்கிறவங்களாம் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டா கூட இது என்னோட ஸ்டெப் டாட்டர் அப்படின்னு சொல்லி ஹரால்டு சொல்லுவாராம். சாரா கிட்ட பல பேர் வந்துட்டு ஒரு 50 வயசு நபர் கூட நீ போயிட்டு ஸ்டே பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி தப்பா பேசியிருக்காங்க. அதுக்கு சாரா நான் வந்துட்டு கரெக்டா தான் இருக்கேன், பேசுறவங்க அந்த மாதிரி நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்க பிரச்சனை, தப்பா பார்த்தா எல்லாமே தப்பா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி சாரா வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியா ஹரால்டு கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. போலீஸ் ஆபீசர் சாரா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. சாராவை ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க தீவிரமா தேடிக்கிட்டு இருந்ததுல ஹரால்டு இறந்து போன கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு சாரா எங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஹரால்டு இறந்து போனது ஜான்வரி 17, இவங்க கிடைச்சது ஜான்வரி 25. அந்த காருக்குள்ள இவங்க உட்காந்துருந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல நிறைய துப்பாக்கி எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. ஃபுல்லா லோட் பண்ண துப்பாக்கியா இருந்திருக்கு. கூடவே அந்த காருக்குள்ள கோடாரி ஒன்று இருந்திருக்கு, கத்தி இருந்திருக்கு. கத்தியும் ரத்தத்தோட கிடைச்சிருக்கு. அந்த ரத்தம் வேற யாரோடதும் இல்ல, ஹரால்டோடையது. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர் சாராவை கூட்டு போயிட்டு உட்காத்தி வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்துக்கு மேல போகுது. இப்படி பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல சாரா ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இதனால எல்லாருக்குமே நிறைய கேள்வி இருந்துச்சு. ஏன் சாரா ஹரால்டை கொலை பண்ணாங்க? சாராவுக்கு ஹரால்டு வந்துட்டு ஒரு நல்ல அப்பா மாதிரி இருந்தாரு, அப்படி இருந்தும் ஏன் கொலை பண்ணணும்? அப்பதான் சாரா அதுக்கு மேல அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. எல்லாருக்குமே ஹரால்டோடைய ஒரு பக்கம் தான் தெரியும், அவர் ரொம்பவே நல்லவர், எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவாரு. ஆனா ஹரால்டுக்கு இன்னொரு பக்கம் இருந்திருக்கு, அதுவும் ரொம்ப மோசமான பக்கம். சாரா ஹரால்டு வந்துட்டு ஆரம்பத்துல எனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்தாரு, நானும் அவருக்கு ஒரு நல்ல மகளா இருந்தேன், எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. பிரச்சனையை எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாராவுக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம். இதுக்கப்புறம் ஹரால்டோடைய நடவடிக்கையில சில மாற்றங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது. அவரு சில தடை செய்யப்பட்ட போதைப் பொருள்லாம் வாங்கிட்டு வந்து சாராவுக்கு கொடுத்திருக்காரு, குடிக்க வச்சிருக்காரு. இந்த மாதிரியான பொருட்கள்லாம் யூஸ் பண்ண வச்சிருக்காரு. இது கூடவே ஒரு பேச்சுவாக்குல சில சமயங்கள்ல வந்துட்டு சில 18+ ஜோக்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. தப்பான கான்செப்ட பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. திடீர்னு ஒரு நாள் சாராவை பார்த்து நம்ம ஏன் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சாராவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருந்திருக்கு. நீங்க எனக்கு ஒரு அப்பா மாதிரி தானே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா ஹரால்டு வந்துட்டு மென்டலி அவங்களை வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டு கொண்டு போனாரு. நீ வந்துட்டு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் தான் சாராவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, நம்ம பயங்கரமா வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. இந்த இடத்த விட்டு வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனா நீ என்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்க, நீ வெளியில போக முடியாது, வெளியில போன அப்படின்னு சொன்னா பாதியிலே போயிட்டா இதனால எனக்கு நிறைய வேலை நின்று போச்சுன்னு சொல்லி ஓ மேல நான் கேஸ் போடுவேன். உன்னால வெளியில போயிட்டு எங்கேயுமே வேலையும் பார்க்க முடியாது, வாழவும் முடியாது, நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கான். கூடவே நஷ்ட ஈடா நான் இந்த மாதிரி ஒரு தொகை கேட்பேன்னு ஒரு தொகையை சொல்லி அவங்கள மிரட்டி இருக்கான். இதுக்கப்புறம் அவங்களுடைய அனுமதியே இல்லாம அவங்க கிட்ட பல முறை வந்துட்டு தவறா நடந்திருக்கான். இந்த மாதிரியான ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாசம் போயிருக்கு. அதிகமா ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, சாரா கிட்ட தப்பா நடந்துக்கிறது, இதே மாதிரி கண்டினியூவா நடக்க அவங்களுக்கு வாழவே பிடிக்காம போயிருது. இந்த சமயத்துல சாராவை ஹரால்டு வந்துட்டு ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. உன்னோட மூக்கு ஏன் இப்படி இருக்கு, உன்னோட பிசிக் ஏன் இந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் நம்ம ஆல்டர் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், நோஸை வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடலாம், உன் பிசிக்கே வந்துட்டு கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடலாம், இம்ப்ளான்ட் பண்ணலாம், ஆப்ரேஷன் பண்ணலான்னு என்னென்னமோ பேசியிருக்காரு. சொல்லப்போனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இவர் விளையாட்டுக்கோ இல்ல கோவத்திலோ சொல்ல கிடையாது,
சீரியஸாவே சொல்லி இருக்காரு. இதுக்கான அமௌண்ட்டையும் வந்துட்டு அவர் ரெடி பண்ணி தந்திருக்காரு. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் இம்ப்ளான்ட்டுக்கும் மட்டுமே $16,000 வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டைம் சாரா வந்துட்டு ஹரால்டு கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்றாங்க. ஆனா ஹரால்ட் கிட்ட மாட்டினதுனால நீ வெளியவே போகக்கூடாது, நீ இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள ஏதோ ட்ராப் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகமா நடக்க வெளி உலகத்தையும் பார்க்காததுனால அவங்க மென்டலி இன்னுமே மோசமா மாறுறாங்க. இந்த சமயம் சாராவுக்கு இன்னுமே கோவம் அதிகமா வருது. வேற வழியே இல்லை, நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா ஹரால்ட கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஹரால்டுக்கு இந்த சமயம் ரெஸ்டாரண்ட்ல நிறைய வேலை இருந்தது. இதனால ஹரால்டு ஜூன் 14 தான் வந்துட்டு வீட்டுக்கே வராரு. ஆனா அப்ப ஹரால்டுக்கு தெரியாது இதுதான் அவருடைய கடைசி நாள் அப்படின்னு. அவரு வீட்டுக்கு வந்து அன்னைக்கு வந்துட்டு வீட்டுல இருந்த சவுண்ட் சிஸ்டம் வந்துட்டு ஒர்க் ஆகல. இதனால அவரு பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. சரி, ஈவினிங்க்கு மேல இந்த சவுண்ட் சிஸ்டமை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சோஃபால போயிட்டு உட்கார்றாரு. உட்காந்து சாராவை பார்த்து எனக்கு ஒரு பியர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சாராவும் ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் வாங்கி குடிச்சிட்டு இன்னொன்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி 3-4 பாட்டில் கேட்டிருக்காரு. சாராவும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அவரு பயங்கரமா போதையா இருக்காரு. இதுல சாரா கொடுத்த கடைசி பாட்டில்ல எக்கச்சக்கமான தூக்க மாத்திரையை போட்டு கொடுத்திருக்காங்க. இதை குடிச்சதுக்கு அப்புறம் ஹரால்டு வந்துட்டு பயங்கரமா மயக்க நிலைக்கு போயிடுறாரு. எக்காரத்தை கொண்டு முழிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால சாரா அவங்க கிட்ட இருந்த அந்த ஜிப் லைன்லாம் எடுத்து அவங்களோட கை காலெல்லாம் வந்துட்டு கட்டி போடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க கையில வச்சிருந்த கத்தி எடுத்து கழுத்து அறுத்திருக்காங்க. நிறைய ரத்தம் போய் அதே இடத்துல துடிதுடிக்க செத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ண அந்த சமயம் வந்துட்டு சாராவுக்கு ரொம்பவே பயமா இருந்திருக்கு. அவங்க அதுல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மயக்கம் போட்டு விழுந்து மறுபடியும் தெளிஞ்சு அந்த வீட்டை சுத்தி சுத்தி பார்த்திருக்காங்க. டக்குன்னு நம்ம வெளியில போயிட்டோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால அவங்களுடைய செல்போனையும் லேப்டாப்பையும் அந்த ரூமுடைய ஒரு மூலையில வச்சுட்டு போறாங்க. கூடவே அவங்க அந்த வீட்டுல இருந்த ஒரு $2,400 எடுத்துக்கிட்டு ஹரால்டோட கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. சொல்லப்போனா உண்மையாலுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருந்தது. வெளி உலகத்தை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு. அவங்க நிம்மதியா அந்த இடத்தை விட்டு கார் எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சாரா போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் டைம்ல சொன்னது. ஃபர்ஸ்ட் இவங்க கார் எடுத்துட்டு டெக்சாஸ் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க கிளைமேட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புளோரிடா வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாம நம்ம வந்து சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. இவங்க கொலை பண்ண மென்டாலிட்டியிலே இல்ல, இவங்க வந்துட்டு கொஞ்சம் ஜாலியான மென்டாலிட்டியில தான் இருந்திருக்காங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு சாரா மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துப்பாங்க அப்படின்ற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க ஒர்க் பண்ண அந்த ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்க இருக்கவங்களை கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு வாட்டி ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிக்காக ஹரால்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப ஒரு பியர் பாட்டில் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஹரால்டோட வீட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணப்ப அங்க ஒரு முயல் வந்துட்டு வெட்டப்பட்ட நிலைமையில செத்து கிடந்தது. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. சாரா ஒரு வாட்டி பெட் ஷாப் போயிட்டு ஒரு முயல் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த முயல் தான் இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. ஆனா நான் அந்த விஷயத்த பெருசா கண்டுக்கல. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் மறந்துட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சாராவுடைய மென்டாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லி சைக்காட்டிஸ்ட கொண்டு போயிட்டு விட்டு நீங்க செக்அப் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் தாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பெட் ஷாப் போயிட்டு இந்த மாதிரி சாரா வந்து ஒரு முயல் வாங்கினாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த பெட் ஷாப்ல இருந்தவங்க ஆமா அவங்க அடிக்கடி வருவாங்க, வந்து எதனாச்சும் ஒரு ரேபிட் வாங்கிட்டு போவாங்க, அவங்க ஒண்ணு வாங்க கிடையாது நிறைய வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆபீசருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்க ஒரு முயலை கொல்லல, நிறைய முயலை கொண்டிருக்காங்க. அதுவும் ஹரால்டை எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்றத ட்ரையல் பார்க்கறதுக்காகவே இதை கொண்டு போயிட்டு கொலை பண்ணி பார்த்திருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் மறுபடியும் சாரா கிட்ட போயிட்டு ஏன் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் நிம்மதியாவே இருக்க கிடையாது, ஹரால்டு வந்துட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினா, என்னை வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த சமயம் ஹரால்டோட கேஸ் வந்துட்டு போயிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் பெட் ஷாப் போயிட்டு ரேபிட் வாங்கிட்டு வந்து அதை கொலை பண்ணதுக்காக அவங்களுக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை தராங்க. ஹரால்டை பற்றி சாரா சொன்ன இந்த விஷயத்தை சுற்றி இருக்கிறவங்க யாருமே நம்ப கிடையாது. கோர்ட்டே சாரா இந்த மாதிரி வித்தியாசமாக பேசிக்கிறாங்க, வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க, இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சமயம் தான் சாராவுக்கு சைக்காலஜிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அவங்களுடைய ரிப்போர்ட்டை தராங்க. அவங்களுக்கு டிட் அப்படின்னு சொல்லப்படுற டிஸ்அசோசியேட்டிவ் ஐடென்டிக்கல் டிஸார்டர் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதாவது இது நம்ம ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இல்லை மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அவங்க இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே ஒரு 3-4 பர்சனாலிட்டி இருக்கும். சொல்லப்போனால் 3 நாள்னு சொல்ல முடியாது,
அப்படின்றது எக்கச்சக்கமான பர்சனாலிட்டிஸ் இருக்கும். சொல்லப்போனா சாராக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்குமே ஒவ்வொரு பேர் இருக்கு. சாரா அவங்களுக்குள்ளாரே அந்த பர்சனாலிட்டிஸ் கூடலாம் வந்துட்டு மாத்தி மாத்தி பேசிப்பாங்க, கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அதுல ஒரு கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா சாராவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர் கேரக்டர். அப்படி ஒரு சிங்கர் இருக்காங்க. அவங்க சின்ன வயசுலயே நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க, நிறைய பாட்டு பாடி ஹிட் பண்ணியிருக்காங்க. சாரா ரொம்பவே டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள இருக்கும்போது சாராக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் வாழ முடியாது, பேசாம நீ தற்கொலை பண்ணி செத்து போயிடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மீதி இருக்கக்கூடிய 3 கேரக்டர் வந்து நீ எதுக்காக சாகணும், ஓ மேல என்ன தப்பு இருக்கு, அவன் தானே பிரச்சனை, அவனை கொலை பண்ணலாம், ஹரால்ட கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. சாராக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி ஹரால்ட கொலை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதனால என்னென்ன பிராக்டிஸ் பண்ணிக்க முடியுமோ எல்லாத்தையுமே பண்றாங்க. இதுல சாராக்குள்ள ஒரு பயங்கரமான சாஃப்ட் கேரக்டர் ஒன்று இருக்கு. அந்த பர்சனாலிட்டி தான் இருக்கிறதுல ரொம்ப பாவப்பட்ட பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாம் தப்புமே எனக்கு மட்டும்தான் நடக்குது, நான் மட்டும் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தன்மையா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த பர்சனாலிட்டியில் இருக்கிறப்ப தான் சாரா இருக்கிறதுல ரொம்பவே கஷ்டப்படுவாங்களாம். இது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கிறப்ப இவங்களுக்கு நிறைய ஞாபக மறதியும் இருக்குமா. நம்ம ஏற்கனவே அன்னியன் அப்படின்ற படம் பார்த்ததுனால இவங்களோட மைண்டுக்குள்ள என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் வந்துட்டு ரொம்பவே தெளிவா நம்மளுக்கு புரியுது. இவங்க பண்ண எல்லாம் தப்புமே இவங்க கரெக்டான மனநிலையில பண்ணல, அவங்களுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்கள் சேர்ந்துதான் இதை பண்ண வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கோர்ட்ல இவங்க தரப்புல வாதாடுறாங்க. ஆனா நீதிபதி வந்துட்டு இதை முழுசா ஏத்துக்கல. இவங்க பட்டது எல்லாமே பெரிய கஷ்டம் தான், அதை நான் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் இவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, இன்னொரு சக மனுஷனை வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்த நம்ம கோர்ட்ல வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹரால்டோட தரப்புல இருந்து சாட்சி சொல்றதுக்கு யாருமே இல்லை, ஹரால்டே வந்து தான் சொல்லணும், ஆனா ஹரால்டு வந்துட்டு இறந்துட்டாரு. இதனால இவங்க சொல்ற இந்த விஷயங்களை ஹரால்டு வந்துட்டு பொண்ணுங்க விஷயத்துல மோசமானவர் தான் அப்படின்ற விஷயத்த முழுசா நம்மளால நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க இதோட விடாம சாராவுக்கு 50 வருஷம் ஜெயில் தண்டனை தராங்க. இன்னும் சொல்ல போனா சாராவுக்கு டிட் அப்படின்ற அந்த டிசார்டர் இருக்கு அப்படின்ற விஷயத்த கோர்ட்ல வந்துட்டு அவங்க பெருசா வெளிக்காட்டிக்கல, அதாவது அவங்க ப்ரூஃப் பண்ணல. அதனால அதை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஏதோ ஒன்று சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சாராவோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மேல்முறையீடு பண்றாங்க. நீங்க வந்துட்டு எதையுமே விசாரிக்க கிடையாது, ஹரால்ட பத்தி எதுவுமே நீங்க தெரிஞ்சுக்காம எப்படி நீங்க இந்த தண்டனையை தந்தீங்க அப்படின்லாம் கேட்கறாங்க. இந்த சமயம் இந்த கேஸை ரீஓபன் பண்ணி ஹரால்ட பத்தின சில விஷயங்களை விசாரிங்க அப்படின்னு கேட்டப்ப ஹரால்டோட மொபைல்ல வந்துட்டு சில பொண்ணுங்க கூட ரொம்ப மோசமா இருந்த சில போட்டோ இருந்தது. அதுல அவர் வந்துட்டு சில பொண்ணுங்களை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ற மாதிரி இருந்திருக்கு. இது கூடவே நிறைய முறையற்ற போதைப் பொருட்களை அவர் பயன்படுத்தி இருக்கார் அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இதை வச்சு ஒருவேளை சாரா சொல்றது உண்மையா இருந்திருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில 50 வருஷமா இருந்த ஜெயில் தண்டனையை 25 வருஷமா மாத்துறாங்க. அதாவது 25 வருஷமா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த கேஸ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சாரா பண்ணது வந்துட்டு ஒரு தப்பு தான். சக மனுஷனை வந்துட்டு இந்த மாதிரி கொலை பண்ணி இருக்க கூடாது. ஆனா சாராவோட சின்ன வயசுல இருந்து நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சாரா வந்து ரொம்பவே சந்தோஷமா எல்லாத்து மாதிரியுமே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு டைவர்ஸ் பண்ணாங்க, அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயம், அவங்களுக்குள்ள என்ன வேணா பிரச்சனையா இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய குழந்தைய வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். இதுதான் இவங்க அவங்களோட குழந்தைக்கு பண்ண முதல் தப்பு. அடுத்தது அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை, அந்த பொண்ணுக்கு நம்ம தான் வாழ்க்கை தந்திருக்கோம், நம்ம தான் சோறு போட்டு நம்ம தான் பார்த்துக்கிறோம் அப்படின்றதுனால அதை மட்டுமே வச்சு அந்த பொண்ணை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா. அதை விட ஒரு கேவலமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அதுலயும் குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றப்ப அவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுக்கோங்க. இந்த விஷயத்த நம்ம இங்க முக்கியமா பேசி ஆகணும். பல பிரச்சனைகள் வந்துட்டு வெளில இருந்து வருது, அதே மாதிரி சில பிரச்சனைகள் வந்துட்டு சொந்தக்காரங்க மூலியமாவே வருது. அதுவும் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறது மாதிரி, அதாவது கொஞ்சமாவது மனுஷனா இருந்தா மனுஷ மாதிரி நடந்துக்கணும். இது ஒரு தப்பு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், சாரா வந்து இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி நிறைய மென்டலி அப்செட் ஆயிட்டு அவங்க இதுக்கு மேல நம்ம எதனாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளில வராங்க. இப்ப சாரா வந்துட்டு ஹரால்ட கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கேஸே. அதனாலதான் அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு. இந்த ஹரால்டு வந்துட்டு வேலைக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு அவங்க கரெக்டான நிலையில் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால அவங்களுக்கு போதைப் பொருள்லாம் கொடுத்துட்டு பத்தாததுக்கு வீட்டு விட்டு வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தா ஒருத்தவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், எப்படியாவது இந்த நரகத்தை விட்டு தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு தான் தோணும். அப்ப நம்மளால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற எண்ணம் வரும்போது ஹரால்ட கொலை பண்ணாதான் நம்ம வெளில போக முடியும் போல இருக்கு அப்படின்ற எண்ணத்துக்குள்ள அவங்க தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அவங்களோட எந்த வயசுல நடந்தது அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். 13 வயசு, 14 வயசு, 15 வயசு, 17 வயசு, 18 வயசு. இல்ல எதனாச்சும் ஒண்ணு கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்கணும்ல. இல்ல இவ்வளவு தூரம் பண்ண கொடுமைகள்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஆபரேஷன் பண்றதுக்காக அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதுல ஏதோ காசு கொடுத்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மையை வாங்கி வச்சு இந்த பார்ட் சரியில்லை வேற பார்ட்டை மாத்திரலாம் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த சமயம் யாரா இருந்தாலுமே அவங்களோட மனநிலைமை வந்துட்டு மாறதான் செஞ்சிருக்கும். நம்மள என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அவங்க எந்த லெவலுக்கு மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, கொலை பண்ணி அந்த ரத்தத்தை வச்சு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி செவுரு ஃபுல்லா எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே உங்களை சுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட 8 வருஷமா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதுல 6-7 வருஷமா நம்ம கிரைம் ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கோம். அது எல்லாத்துலயுமே வழக்கமா நம்ம சொல்றதுதான் பேரண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வர வரைக்கும், ஒரு மெச்சூரிட்டி, ஒரு கரெக்டான கிளாரிட்டி அவங்களுக்கு வர வரைக்கும் அவங்கள பார்த்துக்க வேண்டியது அவங்க பேரண்ட்ஸோடைய கடமை.